Amen. The kingdom of God is a very important subject throughout the scriptures. தேவனுடைய ராஜ்யம் என்றால் வசனத்திலே ஒரு முக்கியமானதாய் இருக்கிறது. So every time you speak about this term, the kingdom of God, நாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் எப்பெல்லாம் பேசுகிறோமோ, it talks about a kingdom. ஒரு ராஜ்யத்தை குறித்து பேசுகிறது. We are not very used to a kingdom. நாம் ராஜ்யம் என்று அதோடு நாங்கள் அதிகமா பழகவில்லை. Why? Because we are living in a democracy. ஏன்னா இந்த டெமோக்ரசிக்குள்ள நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். What is a democracy? அந்த டெமோக்ரசி என்ன? It is you vote somebody into power and you vote somebody out of power. அது ஒருத்தரை அதிகாரத்துக்குள்ள நாம் வோட் பண்றோம், எடுத்து விடுகிறோம். But when it comes to a kingdom, ஆனா ஒரு ராஜ்யம் என்று வந்தால் you don't vote the king. The king exists before any voting can happen. அந்த வோட்டிங்னாலே ஒரு ராஜாவை நாங்கள் தெரிந்து கொள்கிறதில்லை. அந்த அதுக்கு முன்பாகவே அந்த ராஜா அங்கே இருக்கிறார். And nobody can displace him. யாருமே அவருக்கு அந்த ஸ்தானத்திலிருந்து அவர் எடுக்க முடியாது. Nobody can throw him out. யாரும் அவங்க வெளியே துரத்தவும் முடியாது. Did you understand that? அது புரியுதா? So when we talk about the kingdom, நாம் ராஜ்யத்தை குறித்து பேசினால் who are we talking about? யாரை குறித்து நாம் பேசுகிறோம்? We're talking about a king, ஒரு ராஜா குறித்து பேசுகிறோம், his rule and his reign, அவருடைய ஆளுகை, and then his principles because he has to rule and to reign. அவர் ஆளுகை செய்யறதுக்காக அவருடைய திட்டங்கள். I want to talk about three people in the Bible வேதத்தில் இருக்கிற 3 ஜனங்களை குறித்து நான் பேச who விரும்புகிறேன். introduced this kingdom. இந்த ராஜ்யத்தை அவங்க அறிமுகம் செய்தார்கள். And then we're going to see a few things about this kingdom. இந்த ராஜ்யத்தை குறித்து சில காரியங்கள் பார்ப்போம். And also explain to you the privileges that is a part of this kingdom. இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற சில ஸ்லாக்கியங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Lead us into a prayer to receive every benefit of this kingdom. இந்த ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா லாபத்தை பெற்றுக்கொள்கிறதுக்காக உங்களை ஜெபத்துல நடத்துவேன். And then we will go home. அதுக்கு பிறகு வீட்டுக்கு போவோம். Amen. I mean Matthew's Gospel chapter 3. மத்தேயு 3வது அதிகாரத்துல அந்த முதலான நபரை குறித்து சொல்லப்படுகிறது. We are introduced to John the Baptist. அங்க யோவான் ஞானஸ்நானத்தை குறித்து நமக்கு தெரிகிறது. And let us see his message. அவருடைய செய்தியை நாங்கள் பார்ப்போம். He says John the Baptist came preaching in the wilderness of Judea. அவருடைய செய்தி என்ன? Repent. First of all he says repent. அவருடைய செய்தியில முதலாவது ஒரு மனம் திரும்புங்கள் என்று சொன்னார். Why should you repent? எதுக்காக மனம் திரும்ப வேண்டும்? Because the kingdom of heaven is near. பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறதுனால. And I want to take a quick moment to explain repent. அந்த மனம் திரும்ப என்று சொல்லி நான் உங்களுக்கு விவரித்து சொல்ல விரும்புகிறேன். Now when Jesus came, he gave us true repentance. இயேசு கிறிஸ்து வந்த பிறகு உண்மையான மனம் திரும்புதல் அவர் நமக்கு கொடுத்தார். He died for our sins. அவர் நம்ம பாவத்துக்காக மரித்தார். He rose again from the dead. மீண்டும் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். And we all know that you trust in the finished work of Jesus, we are saved. இயேசு கிறிஸ்து முடித்த வேளையிலே நாங்கள் விசுவாசித்து நாம் ரட்சிக்கப்படுவோம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். Titus chapter 3 verse number 5 says, தீத்து 3:5 சொல்கிறது, not by works of righteousness what we have done, நீதியினுடைய கிரியையினால நாம் செய்ததனால அல்ல, but according to his mercy he saved us. அவருடைய இரக்கத்தினால அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். சத்தமா ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. So in other words, Jesus gave us the way to be saved. இயேசு நம் ரட்சிக்கிறதுக்காக வழியை அவர் நமக்கு கொடுத்தார். But understand that Jesus just didn't come for us to be saved alone. இயேசு கிறிஸ்து நாம் ரட்சிக்கிறதுக்கு மட்டுமே அதுக்கு மட்டுமே அவர் வரல. He came to open a new door. புது வாசலை திறக்க வந்தார். And let us listen to what he had to say. அதில் அவர் என்ன சொல்கிறார் என்று நாம் பார்ப்போம். மார்க் 1வது அதிகாரம் 14வது வசனம். What did Jesus preach? He also preached the kingdom of God. அவரும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். And he said the kingdom of God is coming very soon. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று அவர் சொன்னார். So John the Baptist preached about the kingdom. யோவான் ஞானஸ்நானமும் ராஜ்யத்தை குறித்து அவர் பிரசங்கித்தார். Jesus spoke about the kingdom. இயேசு ராஜ்யத்தை குறித்து பேசினார். And then he also repeated the actual words of John the Baptist. The book of Matthew, மத்தேயுவின் புத்தகம் chapter number 4, 4வது அதிகாரம் verse number 17. 17வது வசனம். Let us quote what Jesus spoke about when it referred to the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இயேசு என்ன சொன்னார் என்று நாங்கள் பார்ப்போம். And he says, repent, for the kingdom of heaven is at hand. அவரும் அதே போல இயேசு கிறிஸ்து யோவான் ஞானஸ்நானம் சொன்னது அதே வார்த்தை சொல்லி
நீங்கள் மனம் திரும்புங்கள், தேவ ராஜ்யம் சமீபமாக இருக்குது என்று சொன்னார். So once we repent, ஒரு சமயம் நாங்கள் மனம் திரும்பினால் it is not the end, அது முடிவல்ல, it's a new door to be introduced to the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் அறிமுகம் ஆகிறதுக்கு ஒரு புது வாசலாக இருக்கிறது. Did you understand that? அது புரிகிறதா? Again Jesus verbatim quoted what John the Baptist spoke. மீண்டும் இங்கே இயேசு யோனா ஞானஸ்நானம் சொன்னதை அவர் மறுபடியும் சொல்கிறார். He says, repent, மனம் திரும்புங்கள், for the kingdom of heaven is at hand. பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. Hallelujah. ஹalleluya. Now I'm sure we have repented, நாங்க மனம் திரும்பி இருக்கிறோம் என்று எனக்கு நிச்சயம் because we are here come to serve and worship our living God this நாம் morning. இங்கே நம் ஜீவன தேவனை ஆராதிக்கவும் இங்க அவர் சேவிக்கவும் இங்க வந்திருக்கிறோம். But remember, that's not a full stop there. அங்க ஒரு முற்றுப்புள்ளி இல்லன்னு நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். It is an introduction to the kingdom. அது ஒரு ராஜ்யத்துக்காக ஒரு நம்மளை அறிமுகப்படுத்துகிறது. ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஹalleluya. So if you stop at just repentance, மனம் திரும்புதலோடு நாங்கள் நிறுத்திவிட்டால் there are so many things we have failed to explore. இன்னும் अनेक காரியத்தை நாங்கள் கண்டடைகிறதுக்கு நாங்கள் தோல்வி அடைந்து விட்டோம். So John the Baptist preached about the kingdom. யோனா ஞானஸ்நானம் ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். Jesus spoke about the kingdom. இயேசுவும் ராஜ்யத்தை குறித்து பேசினார். Let us see what Paul spoke about the kingdom. பவுலும் ராஜ்யத்தை குறித்து என்ன பேசினார் என்று பார்ப்போம். The book of Acts, அப்போஸ்தலரின் புத்தகம் chapter number 28, 28வது அதிகாரம் verse number 23. 23வது வசனம். This is a condensed version of the ministry of the apostle Paul. இங்கே அப்போஸ்தலர் பவுல் செய்த ஊழியத்தை சுருக்கமாக சொல்லப்படுகிறது. He says from the morning to the evening he began to preach. காலையிலிருந்து சாயந்திரம் வரைக்கும் அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். What is the subject matter? அங்க என்ன செய்தி தலைப்பா இருந்தது? The law and the prophets on one side. ஒரு பக்கத்திலே அந்த பிரமாணத்தையும் அந்த தீர்க்கதரிசியை குறித்தும், On the other side Jesus. இன்னொரு பக்கத்திலே இயேசு. He drew the Jews from all these three and introduced the kingdom of God. இந்த மூணிலிருந்தும் எல்லாவற்றையும் முக்கியமான காரியத்தை எடுத்து ராஜ்யத்தை குறித்து அவர் பேசினார். So we are not going to stop at just saying I'm saved. We need to move on to understanding the kingdom of God. ஏதோ நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று அதோடு இருந்தாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அறிந்து கொள்கிறதுக்காக முன் செல்ல வேண்டும். ஆமென். What is there in the kingdom? அந்த ராஜ்யத்துல என்ன இருக்கிறது? Because every need is met in that kingdom. ஏன்னா எல்லா தேவைகளும் அந்த ராஜ்யத்துல சந்திக்கப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஹalleluya. You see, in the kingdom every need is. அந்த ராஜ்யத்துல எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுகிறது. The book of Matthew, மத்தேயுவின் புத்தகம், chapter number 6, 6வது அதிகாரம், verse number 33. 33வது வசனம். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். This is one verse which got into my head. இந்த ஒரு வசனம் என் தள்ளக்குள்ளே போயிருக்கிறது. And because I understood this one simple verse, இந்த ஒரு சாதாரண வசனத்தை என்னால புரிந்து கொண்டதனால I can very assuredly tell you it directed my life. அது என் வாழ்க்கையை வழி நடத்தி இருக்கிறது. Because I knew எனக்கு தெரியும் that in this kingdom இந்த ராஜ்யத்துல all my requirements are taken care. என்னுடைய எல்லா தேவைகளுக்கும் Hallelujah. Hallelujah. Because Jesus said these words. இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை சொன்னார். He said if you seek the kingdom of God நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடினால் and his righteousness, அவருடைய நீதியும், all these things that you're looking for நீங்கள் எதுக்கெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ will be added to you. அதெல்லாம் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும். Somebody shout hallelujah this morning. Hallelujah. What is our need today? இன்னைக்கு நம்மளோட தேவை என்ன? Bills to be paid. பில் கட்டணும். We need happiness at home. உங்க வீட்ல சந்தோஷம் தேவை. We need good health. நல்ல சுகம் தேவை. We need to flourish in whatever we do. நாம் செய்கிறது எல்லாத்தையும் நமக்கு நாம் வாய்க்கணும். Am I right? சரியா? These are some needs for us. இதெல்லாம் நமக்கு ஒரு தேவையாக இருக்கிறது. Apart from so many other needs we probably can't even explain. இன்னும் சில தேவைகள் நம்மளால சொல்ல முடியாததும் இருக்கிறது. But the Lord places a challenge before you this morning. ஆனா இந்த காலையில் தேவன் நமக்கு முன்பாக ஒரு சவாலை வைக்கிறார். If you seek first the kingdom. முதலாவது அந்த ராஜ்யத்தை நீங்கள் தேடினால், It is condition, this is a condition. இது ஒரு நிபந்தனையாய் இருக்கிறது. Things don't happen just because, as Pastor Ivan says, just because you come and go, things don't happen. ஏதோ நாங்க வந்து போனதுனால காரியங்கள் நடக்காது. As a farmer,
to get some crop out, he just doesn't have to come and stand and go. He has to be doing something for the plant to grow and the seed to flourish. அந்த விவசாயரானது அந்த அறுவடைக்காக சும்மா நின்று போனால் காரியங்கள் நடக்காது. அவர் முயற்சி செய்து அந்த விதையை போட்டு அந்த செடியை வளர பார்க்க Did வேண்டும். you understand that? அது புரியுதா? So today it's a challenge from God's word to every single person here. தேவனுடைய வார்த்தையானது இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு சவாலாக இருக்கிறது. That if you dare to do what Matthew 6:33 says, அது மத்தேயு 6:33 சொல்லுகிறது நாங்களுக்கு புரிந்து கொண்டால் every single thing will be added unto you. எல்லா சிறிய காரியம் Oh, hallelujah. You see, your amen is a question mark. உங்களுடைய ஆமென் ஆனது ஒரு கேள்விக்குரியதாய் இருக்கிறது. You think everything will be met, brother? எல்லாமும் சந்திக்கப்படுமா? I just don't understand how it works. அது எப்படி நடக்கும் என்று என்னால புரிந்து கொள்ள முடியலையே. The king we are talking about this morning இன்னைக்கு நாங்க காலையில பேசிக்கிற அந்த ராஜா is not like an ordinary king of this world. இந்த உலகத்தினுடைய சாதாரண ராஜா போல அல்ல. We have in history some very crazy kings. சரித்திரத்திலே சில பைத்தியமான ராஜாக்களை குறித்து நம்ம But கேள்விப்பட்டிருக்கோம். because he is in power, ஆனால் அவர் அதிகாரத்தில் இருக்கிறதுனால their foolishness found expression. அவருடைய முட்டாள்தனத்துக்கு ஒரு அர்த்தம் இருந்தது. For example, ஒரு உதாரணத்துக்காக there was this crazy king called Nero. நீரோ என்று சொல்ற அந்த ராஜா இருந்தாரு. He used to burn the whole city, sit or stand in his balcony and enjoy people shouting and screaming and be burnt alive. அவர் அந்த நீரோ என்று சொல்கிறவர் அந்த பட்டணத்தை எரிந்து அவருடைய பால்கனில நின்று இந்த ஜனங்கள் கூச்சல் இடுகிறதை கேட்டு அவருக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது. In the Bible we hear of one king. இந்த வேதத்தில் நாங்கள் ஒரு ராஜ்யத்தை குறித்து நாங்கள் கேள்விப்படுகிறோம். This king was so excited because there was a girl who danced in front of him. இந்த ராஜானது அவர் பெண்ணோடு அவருக்கு முன்பாக நடனம் ஆடினால அவ்வளவு சந்தோஷப்பட்டாரு. And in his excitement he uttered a few words. அந்த சந்தோஷத்துல சில வார்த்தைகள் அவர் சொல்லிவிட்டார். He says, anything you want to the half of my kingdom I will give it to you. என்ன வேண்டுமோ என்ன ஆசைப்படுகிறீர்கள் என் ராஜ்யத்திலே பாதியை உனக்கு கொடுக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். I am sure this girl was demon possessed. இந்த பெண்ணானது உண்மையாகவே பிசாசால் பிடிக்கப்பட்டவள். Because nobody will dare to ask the head of a prophet. ஏன்னா யாருமே ஒரு தீர்க்கதரிசியுடைய தலையை கேட்கிறதுக்கு விரும்பவே மாட்டார்கள். She says, I want the head of John the Baptist. யோனா ஞானஸ்நானனுடைய தலை எனக்கு வேணும் என்று அவ கேட்டாள். Listen very carefully. கவனமாக கேளுங்க. And the Bible says because he released that word from his lips, அந்த வேதம் சொல்லுது அவர் அந்த வார்த்தை சொன்னதனால it had to be done. அது அப்படியே நடந்து ஆக வேண்டும். Did you understand? புரியுதா? An evil king spoke something, it had to be done. ஒரு பொல்லாத ராஜா ஏதோ பேசினாலும் அது அப்படியே நடக்க வேண்டும். Another king in the Bible, இன்னொரு ராஜா வேதத்துல he loved Daniel very very much. தானியேல் அதிகமாக அவர் நேசித்தார். But because of a ploy by the enemies, ஆனாலும் அந்த சத்துருக்களுடைய திட்டத்தினால he landed up in a den of lions. அந்த தானியேல் ஆனது அந்த சிங்கத்தினுடைய கெபிலே அவர் காணப்பட்டார். The king's heart was broken, but because of his word it had to be done. அந்த ராஜாவுடைய இருதயம் உடைக்கப்பட்டது. ஆனா அவர் சொன்ன வார்த்தைனால அது அப்படியே செய்யப்படுகிறது. The king walked all through the night, he couldn't sleep a wink. அந்த ராத்திரி முழுதும் அவரால தூங்க முடியல. In the morning he says, Daniel, are you still there, Daniel? காலையில எழுந்த உடனே தானியேலே நீ அங்க இருக்கிறாயா? He spoke the word and it became law. அவர் பேசினார் அந்த வார்த்தை சட்டமாய் விட்டது. Are you listening to me this morning? காலையில கேக்குறீங்களா? Where there's a word of a king, there is power. அவர் ராஜாவுடைய வார்த்தையில வல்லமை உண்டு. And if it was a wrong word, but still he had to keep that word. தவறான வார்த்தை இருந்தது ஆனாலும் அந்த வார்த்தையை அவர் காத்துக்கொள்ள வேண்டும். But I want to talk about the good king this morning. ஆனா இந்த காலை உங்களுக்கு ஒரு நல்ல ராஜா குறித்து பேச விரும்புகிறேன். He is the king of kings and the Lord of lords. Amen. Oh, yes. அவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர். His name is Yeshua the Messiah. அவருடைய பேர் இயேசு கிறிஸ்து. Lift your hands and praise the king for a moment. நான் கைகளை உயர்த்தி நம்ம அந்த தேவனை துதிப்போம். He is a good king. அவர் நல்ல ராஜா. He is a compassionate king. அவர் மனதுருக்கத்தின் ராஜா. He is the mighty God. அவர் வல்லமையுள்ள தேவன். He is the everlasting Father. அவர் நித்திய பிதா. He is the Prince of Peace. அவர் சமாதானத்தின் பிரபு. And the Bible says of his government there shall be no end.
அவருடைய அரசாங்கத்துல ஒரு முடிவு இருக்காது என்று வேதம் சொல்லுது. Praise the Lord. ஹalleluya. Now if an evil king had to keep up his word, ஒரு பொல்லாத ராஜா ஒரு வார்த்தை காத்துக்கொள்கிறதா this இருந்தால், good king says, if you seek my kingdom and my righteousness, இந்த நல்ல ராஜா சொல்கிறார், நீங்கள் என்னுடைய ராஜ்யத்தை நீதியை தேடினால் all these things will be added unto you. எல்லா காரியங்களும் உங்களுக்கு கொடுக்கப்படும். Somebody shout a hallelujah this morning. ஹalleluya. கேளுங்க. There is a condition. ஒரு நிபந்தனை இருக்கிறது. What is the condition? அந்த நிபந்தனை என்ன? Let's quickly examine this verse one more time. இந்த வசனத்தை மறுபடியும் நாங்கள் பார்ப்போமா? The word but means it's a choice. இது ஒரு நாம் தெரிந்து கொள்கிற காரியமா இருக்கிறது. I have to make a choice. ஆனால் என்று சொன்னால் நான் தெரிந்து கொள்கிறதா இருக்கிறது. என்னுடைய விருப்பத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். I can't choose to live out of the kingdom, அந்த நான் ராஜ்யத்துக்கு வெளியாகவே இருக்கிறது நான் தெரிந்து கொள்ள முடியும். or I can choose to be in the kingdom. ராஜ்யத்துக்குள்ள இருக்க விரும்பலாம், இல்ல ராஜ்யத்துக்கு வெளியாக இருக்க நான் விரும்பலாம். Adam decided, ஆதாம் முடிவெடுத்தாரு. he says, I am going to live out of the kingdom. நான் ராஜ்யத்துக்கு வெளியாக இருக்க போகிறேன். The heavenly Lord says, don't eat that fruit of the tree. அந்த பரலோகத்தின் தேவன் சொல்கிறார், அந்த மரத்தினுடைய கனியை சாப்பிடாதே. But what did Adam do? ஆனா ஆதாம் என்ன He says, I am going to frame my own laws. என்னுடைய சொந்த சட்டத்தை நான் செய்வேன். And therefore he was expelled from the kingdom. அதனால ராஜ்யத்திலிருந்து அவர் வெளியே துரத்தப்பட்டார். If there's a king, ஒரு ராஜா இருந்தால் there are rules and regulations we must follow. அங்கே சில சட்டங்களை நாம் பின்பற்ற வேண்டும். The heavenly king பரலோகத்தின் ராஜா has given all of you laws and rules to follow. நம்ம எல்லாருக்கும் ஒரு சட்டத்தை அவர் கொடுத்திருக்கிறார், நாம் பின்பற்ற. If we don't follow the rules and regulations, நாம் அந்த சட்டத்தை நாங்கள் பின்பற்றாமல் we இருந்தால் are not recipients of the blessings that follow after following every rule and regulation. அப்போ Yes. நாம் எல்லா சட்டத்தை பின்பற்ற பிறகு வருகிற ஆசீர்வாதத்துக்கு நாம் தகுதி இல்லாதவர்களாக இருப்போம். If you break the law of the land, நீங்க அந்த தேசத்துடைய சட்டத்தை மீறி போனா you are going to be fined. உங்களுக்கு அந்த தண்டனை கொடுக்கப்படும். Am I right? Correct. But if you don't follow the kingdom laws, ஆனால் ராஜ்யத்துடைய சட்டத்தை நாங்கள் பின்பற்ற we will not be able to receive every blessing that is given to us. அப்போ அங்க கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது. Say amen everybody. ஆமென். சொல்லுது புரியுதா? The word seek. இரண்டாவது தேடு. Now, the very interesting is the seek is not just casual seeking. The Bible says that there was a one woman who lost one coin and she sought that lost coin with everything she had. அந்த எங்க தேடுகிறது சாதாரணமாக தேடுகிறது இல்ல, ஒரு ஸ்திரீயானவள் அவளுடைய ஒரு காசை அவ காணாமல் போனதுனால எல்லாவற்றையும் அவர்கள் இருந்ததிலிருந்து அவ தேடினாள். Suppose you have a small gem which is missing, what happens to you? ஒரு சின்ன வைரம் இருந்துட்டு அது காணாமல் போச்சு, அப்ப என்ன செய்வீங்க? We will turn the house upside down, sweep every corner to retrieve that diamond. அந்த வைரம் எங்க இருக்கு என்று தேடுகிறதுக்கு வீடை பண்ணி நாங்க தேடுவோம். Now the word seek is something like that. அந்த தேடுன்றது வார்த்தை அப்படித்தான் இருக்கிறது. It means that I will not come and touch base with the Lord Jesus Christ only on a Sunday morning and say bye to him and see him next Sunday. That's not what it means. அது ஏதோ தேடிட்டு சொன்னால் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்துட்டு ஏசப்பாவை வந்து பார்த்துட்டு அப்புறம் பாய்ன்னு சொல்லிட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அப்படி அல்ல. Seek is diligence. அந்த உறுதியோடு நமக்கு knowing that without him we can do nothing. அது அவர் இல்லாமல் என்னால எதுவுமே செய்ய முடியாது என்று அறிந்து கொண்டு He is more important to me than the air that I breathe. அவர் நான் சுவாசிக்கிற காற்று காட்டிலும் அவர் இன்னும் எனக்கு முக்கியமானவராக இருக்கிறார். But this is so important because in this generation we are a very busy generation. இப்ப இருக்கிற இந்த சந்நிதியானது ஒரு கடினமானதா இருக்கிறது. No time to come to the church சர்ச்சுக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை. because we are very busy. ஏன்னா ரொம்ப பிஸியாக இருக்கிறோம். We don't mind watching it through YouTube and just saying praise God. யூடியூப்ல ஏதோ சில காரியத்தை பார்த்துட்டு அதுக்கு தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி விடுகிறோம். No, the fellowship is not possible sitting and watching on YouTube. அது அந்த ஐக்கியமானது யூடியூப்ல முடியாத காரியம். The next important word அடுத்த முக்கியமான வார்த்தை is first. முதலாவது. முதலாவது. எல்லாம் சொல்லுங்க, முதலாவது சொல்லுங்க. முதலாவது என்று சொல்லுங்க. See, all of us know 1 2 3 4 5. நம்ம எல்லாருக்கும் 1 2 3 4 5 தெரியும். First means முதலாவது. There's no second, no third, no argument. அது முதலாவதுன்னா முதலாவது, 2 3 அது நாங்க வாக்கு பேசுறதுக்கு இல்லை. You see, when the Lord says first, it means first.
தேவன் முதலாவது என்று சொன்னால் முதலாவது. You see, now what we do is we change that word first to a convenience whenever I can. முதலாவது நாம் என்ன செய்றோம், அது மாத்தி எனக்கு எப்ப முடியுமோ அப்போ. And so when you break and deviate from the command, it doesn't work for me. அப்ப நாம் அந்த கட்டளையிலிருந்து நாங்கள் மீறி நான் செய்யறதுனால அது எனக்கு செயல்படாது. Doctor tells you you must take this medicine first time before your meal. டாக்டர் சொல்கிறாங்க சாப்பிடுறதுக்கு முன்பாக இந்த மாத்திரையை நீ எடுத்துக்கொள்ளணும். But if you eat the medicine after your meal, ஆனா அந்த மருந்தை சாப்பிட்ட பிறகு நீ சாப்பிட்டா you don't see results. அதுல நீ எந்த ஒரு பலனை உன்னால பார்க்க முடியாது. You tell the doctor, doctor, I took the medicine. டாக்டர் நான் மருந்தை எடுத்தேன்னு நீங்க சொல்லுவீங்க. Doctor said, when did you take it? அப்ப டாக்டர் கேட்பாங்க எப்ப எடுத்த? Did you understand? இப்ப புரியுதா? You see, this is one of the reasons why I had to leave the airline job and get into full-time ministry. அதனால தான் நான் இந்த ஏர்லைன் வேலையை விட்டு முழு ஊழியத்துக்குள்ள நான் வந்தேன். Because the Lord says you're not able to seek me the way I would like you to seek me. ஏன்னா தேவன் சொன்னது நீ எப்படி என்ன தேடணும் என்று நான் விரும்புகிறேனோ அதே போல என்னால அவரை தேட முடியல. I had to say, Lord, I submit myself to you. அப்ப நான் சொன்ன கர்த்தாவே நான் என்னையே உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். Amen. So now we seek the Lord for everything. அதனால இப்பொழுது எல்லாத்துக்கும் நாம் தேவனையே தேடிக்கொண்டிருக்கிறோம். Hallelujah. Hallelujah. It's a very beautiful place to be in because you have nobody else but the Lord. அது ஒரு நல்ல ஒரு இடமாக இருக்கிறதுக்கு ஏன்னா தேவனை தவிர வேற யாருமே இல்ல நமக்கு. I used to work in the airline company. நான் ஏர்லைன் கம்பெனியோட நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். I used to preach a lot of faith messages. அப்ப நல்ல விசுவாசமான செய்தியை நான் பிரசங்கிப்பேன். People were very truly blessed because I'm speaking the word of God. ஜனங்கள் உண்மையாக ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என தேவனுடைய வார்த்தையை நான் பேசிக்கொண்டதனால. But inside my brain there was one letter, one date which kept coming into my ears. ஆனால் என்னுடைய மூளையில ஒரு தேதியானது எப்பொழுதும் எனக்கு மனதுக்குள் வந்து கொண்டே இருந்தது. What is the தேதி? அது என்னது? 30th of the month, salary day. மாத முடிவு அந்த சம்பளத்தின் நாள். You see, everything you preach, hallelujah, but I say, praise God, 30th is coming. 30th is coming. 30th. ஆனா 30 வருகிறது. But the day the Lord asked me to quit, ஆனா என்னைக்கு தேவன் என்ன அந்த வேலையில இருந்து வெளியே வர சொன்னாரோ, that brain cell died. அந்த பிரெயின்ல இருக்கிற அந்த அணுக்கள் செத்து போச்சு. No more 30th. இன்னும் அந்த 30வது தேதி இல்ல. It is seek first the kingdom. முதலாவது ராஜ்யத்தை தேடு. If I want to do something next day morning, seek the kingdom. நான் அடுத்த நாள் காலையில நான் ஏதாவது செய்யணுமா? If I have ராஜ்யத்தை தேடு. to pay my bills, seek the kingdom. பில் கட்டணுமா? ராஜ்யத்தை தேடு. If I want anything, seek the kingdom. ஏதோ எனக்கு வேணுமா? Hallelujah. Hallelujah. I am standing here talking out of experience. நான் இங்க அனுபவத்தோட நான் இங்க நிக்கிறேன். You ask my wife because my wife will endorse everything I'm saying. என் மனைவி கிட்ட நீங்க கேளுங்க நான் சொல்கிறது எல்லாத்துக்கும் அவள் சரியா இல்லன்னு அவ சொல்லுவா. Because we have quit and then the Lord has taken care of us into full-time ministry. அதே நான் அந்த வேலையில இருந்து வெளியே வந்து இப்ப முழு ஊழியத்துல And the Lord has not failed us one time. ஒரு சமயம் தேவன் நம்மளை கைவிட்டதே இல்லை. Why? ஏன்? I am seeking the kingdom. ஏன்னா ராஜ்யத்தை நான் தேடிக்கொண்டிருக்கிறதுனால. It works. அது வேலை செய்கிறது. If you want peace, ask her, she will tell you. If you want peace in the house, அவ கிட்ட கேட்டு பாருங்களேன், வீட்ல சமாதானம் வேண்டுமா? you can't buy peace with money. பணத்தினால சமாதானத்தை வாங்க முடியாது. You can't manipulate peace. ஏதோ தந்திரமாக அந்த சமாதானத்தை நாம் செய்ய முடியாது. But the Lord Jesus said, ஆனா கர்த்தர் இயேசு சொன்னார், if you seek my kingdom, நீ என் ராஜ்யத்தை தேடினால் all these things will be added unto you. எல்லாம் உனக்கு கூட்டி கொடுக்கப்படும். Somebody shout hallelujah. Hallelujah. And praise God, I'm not saying we don't go through rough patches. ஏதோ கஷ்ட நேரத்துல நாங்கள் போகவில்லை என்று நான் சொல்லல. No, I'm not saying that you'll be always in cloud 9. I'm not saying that. ஏதோ எப்பொழுதும் ஒரு சந்தோஷமான ஒரு மேகத்துல இருப்பேன்னு நான் சொல்லல. I said when you go through the fire, அந்த நெருப்புக்குள்ள நாங்கள் கடந்து when you go through the water, அந்த தண்ணீருக்குள்ள கடந்து போகிறோம். He is with you. அவர் உங்களோடு இருக்கிறார். That's what I'm talking about. அதுதான் நான் உங்களோடு பேசுகிறேன். Somebody shout hallelujah. Hallelujah. First is important. முதலாவது என்றது முக்கியமானது. Amen. Amen. Are you interested or not? அது உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கா இல்லையா? Interested people lift your hands and say let heaven watch. இருக்கிறவங்க எல்லாரும் கைகளை தூக்கி Because heaven is watching. ஏன்னா பரலோகம் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது.
So this is the modus operandi. This is how it works. இப்படித்தான் அது செயல்படுகிறது. First you seek the kingdom முதலாவது ராஜ்யத்தை தேடி and his righteousness. அவருடைய நீதியும், So the kingdom of God தேவனுடைய ராஜ்யம் is God's rule and reign extended to this earth through you and through me. அது நம்ம மூலமாக தேவனுடைய அதிகாரத்தையும் அவருடைய வல்லமை நம்ம மூலமாக செயல்படுகிறதா இருக்கிறது. Did you understand? புரியுறதா? How does the kingdom of God work? எப்படி தேவனுடைய ராஜ்யம் கிரியை செய்கிறது? I like to give you a simple example. ஒரு சாதாரண எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்கிறேன். Not very far from here is Gemini flyover. இங்க அந்த தூரமா இல்ல, ஜெமினி ஃப்ளைஓவர் இருக்கிறது. And then you have the US embassy. அங்கே US எம்பசி இருக்கிறது. Sitting there is the US ambassador. அங்கே US உடைய அந்த சேனாதிபதி அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. And so when we went to get our visa many years ago, அநேக வருஷங்களுக்கு முன்பாக நம்மளுடைய விசாக்காக போனப்போ I entered in. நான் உள்ள போனேன். I saw a big picture. அங்க ஒரு பெரிய ஒரு பிக்சரை பார்த்தேன். And the picture of the US president. அங்க அந்த US பிரசிடென்ட் உடைய அங்க அந்த இருந்தது. The consulate is in Chennai. அந்த கான்சுலேட் இங்க சென்னையில But இருக்கிறது. the picture is American president. ஆனால் அங்க இருக்கிற அந்த பிக்சர் ஆனது அந்த US பிரசிடென்ட் அவரது. Why? ஏன்? Because he is an ambassador from the US sitting here. ஏனென்றால் அவர் அந்த யுஎஸ்க்காக அங்க உட்கார்றதுக்காக அவர் ஒரு சேனாதிபதியாக இங்க இருக்கிறார். Where do you think his salary comes from? அவருடைய சம்பளம் எங்கிருந்து வருகிறது? சொல்லுங்களேன். அமெரிக்கால. From the America only, the US. அமெரிக்கால இருந்து தான் அவருடைய Not from the Indian government. இந்தியன் கவர்மெண்ட்ல இருந்து அல்ல. So he's been sent on a deputation to Chennai. அவரே ஒரு வேலையில இருந்து அவர் அமெரிக்கால இருந்து இந்தியாக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறார். If there's any problem, ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா he is the first person to leave and go back to USA. அவர் முதலாவது இந்த இந்தியா விட்டு யுஎஸ்ஏக்கு திரும்பி போய்டுவார். The Lord says, கர்த்தர் சொல்கிறார், you are my kingdom representatives on this earth. அதே போல தேவன் சொல்கிறார், நீங்கள் இந்த பூமியில என்னுடைய ராஜ்யத்தினுடைய ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறீர்கள். The God's word says, தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. the book of Revelation chapter 1 verse number 6. வெளிப்படுத்துதல் 1:6. சத்தமா படிங்க, தமிழ்ல படிங்க. ஹalleluya. Who is giving you that badge as a kingdom representative? அந்த ராஜ்யத்தினுடைய ஸ்தானாதிபதியாக யார் நமக்கு அந்த பேட்ஜை கொடுக்கறாரு? நம்ம தேவனாக கர்த்தர். Hallelujah சொல்லுங்க. Hallelujah. See, some of us are having difficulty believing this. நம்ம சிலருக்கு இது நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. My life is like this, my life is so bad, I have no authority, no power. See, this is what we've been hearing. என் வாழ்க்கை இப்படி கஷ்டமாக இருக்கிறது, எந்த ஒரு வல்லமை அதிகாரம் இல்லை, அதே நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். But today the Lord says you are kings and you are priests. ஆனா இங்க இப்ப தேவன் சொல்கிறார், நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருக்கிறீர்கள். At least make a noise and say hallelujah. ஒரு சத்தமாக்கி ஹalleluya சொல்லுங்களேன். At least believe what Jesus said. இயேசு சொன்னதை நம்புங்க. He says you are a king. நீங்க ராஜாக்களும். That means when you say something there is power. அப்ப நீங்க ஏதோ ஒன்னு சொன்னால் அதுல வல்லமை உண்டு. That means I don't have to scratch the surface. அதனால நான் எதுவும் நான் தோண்டி எடுக்க தேவையில்லை. That means I cannot have a pity party. அதனால என்னையே பரிதாபப்படுத்திட்டு இருக்கின்ற பாட்டு தேவையில்லை. I should not be having a sad day in my life. ஏதோ ஒரு துக்கமானது என் வாழ்க்கையில் இருக்க கூடாது. Because the King of Kings and the Lord of Lords has sent me here on a very important job. ஏன்னா ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்னை இங்கே ஒரு முக்கியமான வேலையில என்னை அனுப்பியிருக்கிறார். ஹalleluya. Whereas what has happened to us is this. ஆனா நமக்கு என்ன நடந்திருக்கிறது என்றால், the heaven has deputed you and put you on this earth. பரலோகமானது நம்மளை இந்த பூமியில நம்மளை வைத்திருக்கிறது. And has given you a responsibility. நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். And we are supposed to fulfill that responsibility. நாம் அந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும். We are supposed to influence the territory. நாம் அந்த எல்லையை நாம் அதுக்குள்ள நாம் போய் அவங்களுக்கு சொல்ல வேண்டும். But the sad thing is the territory has influenced us. ஆனா துக்கமான காரியமானது, இந்த எல்லையானது நம்ம வாழ்க்கையில அவங்களது காரியத்தை நம்மளுக்குள்ள எடுத்துட்டு வந்திருக்கிறார்கள். And then we have no time to fulfill heaven's command through us. அப்போ அதுக்கு பிறகு நம்மளுக்கு பரலோகத்தினுடைய கட்டளைகளை செய்யறதுக்கு நிறைவேற்றுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. And the heavenly king is giving us more and more grace time. அந்த பரலோகத்தின் ராஜா இன்னும் அதிகமான கிருபை காலம் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். And we tell the king, I have only time for you on Sunday morning 2 hours, and even if the preacher exceeds by 10 minutes, I'm not very happy. அப்ப நாங்க அந்த ராஜா கிட்ட சொல்லுகிறோம், ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே 2 hour உனக்காக எனக்கு நேரம் இருக்கு, அந்த ஊழியக்காரர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நேரம் எடுத்தாலும் எனக்கு சந்தோஷமாவே இல்லை. கரெக்டா?
That's our problem. And அதுதான் then we ask heaven, Lord, why is my life like this? அதுக்கு பிறகு நம்ம பரலோகத்தை பார்த்து கேட்கிறோம், கர்த்தாவே ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது? Oh, I'm trying to do my best, but things are not working and aligning for me. நான் எல்லாத்தையும் சிறந்ததாக செய்ய முயற்சி செய்கிறேன், நான் எதுவுமே என் சார்பில் செயல்படலையே. That's why I'm standing before you this morning. அதனால இந்த காலையில் உங்களுக்கு முன்பாக நான் இருக்கிறேன். To tell you that you must seek the kingdom of God first and his righteousness, and all these things will be added unto you. முதலாவது நீங்கள் Hallelujah. ராஜ்யத்தையும் நீதியை தேடினால் மற்ற இதெல்லா காரியங்களும் உங்களுக்கு கூட்டி But கொடுக்கப்படும். let's read just one line, because you must know I'm talking about the kingdom. அதனால ஒரு லைன் மட்டுமே நாங்கள் படிப்போம், ஏன்னா ராஜ்யத்தை குறித்து பேசுறேன்னு உங்களுக்கு தெரியணும். Verse number 14. 14வது வசனம். Now you got the reference, it's referring to the kingdom. இங்க ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறது. Okay, so this is a kingdom parable. இது ராஜ்யத்தினுடைய உவமையாக It இருக்கிறது. talks about how a boss brought forth his servants and gave them his talents. இங்க ஒரு எஜமானன் அவருடைய வேலை ஊழியக்காரர்கள் அழைத்து வந்து அவருடைய தாளந்தை கொடுத்தார். Number 1, முதலாவது the Bible says his own servants. அவருடைய ஊழியக்காரர்கள். That means all of us are the king's own servants. Am I right? நாம் எல்லாரும் அந்த ராஜாவுடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். Amen. Because we said, you are my Lord, you are my master. ஏன்னா நாங்க சொன்னோம், நீரே ஆண்டவர், நீரே என்னுடைய எஜமானன். That's why he calls you my own servants. அதனால நம்மளை அவருடைய ஊழியக்காரராக The அழைக்கிறார். word servant does not mean anything less. ஊழியக்காரர் என்ன சொன்னா எது கம்மியாக இருக்கிறது No, no, என்றல்ல, no. It means somebody who can serve. அது சேவிக்கிறவர்கள். That is what a servant is all about. அதுதான் அந்த ஊழியக்காரராக இருக்கிறார்கள். So the Bible says he's called his own servants அவருடைய தன் ஊழியக்காரரை அழைத்து and delivered his goods. அவருடைய சொத்தை அவங்களுக்கு கொடுத்தார். Not mine. என்னுடையதல்ல. I have nothing to be proud of. எது குறித்து பெருமைப்படுகிறதுக்கு இல்லை, எதுவுமே இல்லை. I cannot stand and say I'm a great person. நான் நின்று ஏதோ நான் பெரிய ஆள் என்று சொல்ல முடியல. Because there's nothing for us. ஏன்னா எதுவுமே இல்லை நம்மள. It's what he is given that we give back to him. எது அவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அதுதான் திரும்பி அவருக்கு நாம் கொடுக்கிறோம். So in the kingdom, அந்த ராஜ்யத்துல nothing belongs to you, nothing belongs to me. எந்த காரியமும் எனக்கு சொந்தமோ உனக்கு சொந்தமும் இல்லை. Sorry to disappoint all your plans about building this and you think it is yours. No. It is given to you by grace. ஏதோ கட்டடத்தை அது என்னுடையது என்று சொல்லி கட்டுகிறது இல்லை, அது கிறிஸ்துவால உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Amen. Hallelujah. The king is the owner of everything. அந்த ராஜா தான் எல்லாத்துக்கும் எஜமானனாய் இருக்கிறார். So one he gave 5 talents. ஒருத்தருக்கு 5 தாலந்து கொடுத்தாரு. For some he gave 2. ஒருத்தருக்கு 2 தாலந்து For கொடுத்தாரு. some he gave 1. ஒருத்தருக்கு 1 தாலந்து கொடுத்தாரு. Now the question is, why did the Lord give 5, 2 and 1? அப்ப கேள்வியானது, ஏன் தேவன் 5, 2, 1 என்று கொடுத்தாரு? The Bible says வேதம் it's சொல்கிறது according to their ability. அவங்களுக்கால எப்படி செய்ய முடியுமோ அவங்களோட தகுதியின்படி. Because if the Lord gave probably one of us 5 talents, தேவன் நம்ம யாரோ ஒருத்தருக்கு 5 தாலந்தை கொடுத்திருந்தா, and we are very busy, நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க, that 5 talents will be in the pocket, no use. அந்த 5 தாலந்து பாக்கெட்டுக்குள்ள இருக்கோ பிரயோஜனமே இருக்காது. And so he says, I know you're very busy, at least give you 1. அதனால ரொம்ப பிஸியா இருக்கறதால உனக்கு 1 தாலந்தை கொடுக்கிறேன். Please do something with that 1. அந்த 1 தாலந்தோட ஏதாவது செய். And the Bible says he gave and he went on a journey. அவர் கொடுத்து ஒரு பிரயாணத்துக்குள்ள அவர் போனார். That case in point is like our heavenly Father who brought us to this earth, gave us gifts, and then his son Jesus left and he said, I'm going to come back again. அதனால பரலோகத்தின் தந்தையானவர் நம்மளை இங்க வைத்து நமக்கு அந்த வரங்களை கொடுத்து அதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து வந்து திரும்பி போய் நான் திரும்பி வருவேன் என்று சொன்னது போல. So remember Pastor Evans just said Jesus is coming back. பாஸ்டர் ஈவன் சொன்னார், இயேசு கிறிஸ்து திரும்பி வருகிறார். I've given you so much, what have you done to extend my kingdom on this earth? அது பரலோக தேவன் கேட்பார், நான் உங்களுக்கு இவ்வளவு கொடுத்தேனே, என்னுடைய ராஜ்யம் அதிகமாகிறதுக்காக நீங்கள் என்ன செய்தீங்க? If you're breathing, you need to work for the kingdom. நீங்க சுவாசித்து கொண்டிருந்தால் நீங்க ராஜ்யத்துக்காக வேலை செய்யணும். I used what you gave me, நீங்கள் கொடுத்ததே நான் அதை பயன்படுத்தி, and that has multiplied to 10. Thank you for blessing me. அது 10ஆக மாறிவிட்டது, என் ஆசீர்வாதத்துக்காக நன்றி. The man who had 2 made it 4. 2 தாலந்தை அவர் 4ஆக Is மாற்றினார். thank you my Lord, because what you gave me I multiplied it by your grace and mercy. I'm thankful to you. Take 4 back. அதனால அந்த 2 இருக்கிறவர் சொன்னாரு, சுவாமி நீ எனக்கு கொடுத்ததே நான் பயன்படுத்தி உம்முடைய இரக்கத்தினாலும்
கிருபையினாலும் நான் அதை பயன்படுத்தி அது 4 ஆக மாற்றி விட்டேன். But the fellow had one. ஆனா ஒன்னு இருந்தவன், The Bible says he took that talent. அவர் அந்த தாளந்தை எடுத்து He went and spent time, energy to dig a hole. அவர் நேரத்தையும் பலத்தை எல்லாத்தையும் பயன்படுத்தி போய் ஒரு தோண்டி, See, to dig a hole takes time and effort. அந்த தோண்டுகிறதுக்காகவும் ஒரு முயற்சியும் பிரயாசமானது எடுக்கப்படும். And then he put it and he closed that hole. அந்த ஒரு தாளத்தை உள்ள போட்டு மூடி விட்டார். And to take it back again, lot of effort. அது மறுபடியும் எடுக்கிறதுக்கு இன்னும் அவர் பிரயாசம் எடுத்தார். He gave it back to the master. அது எடுத்துட்டு எஜமானனுக்கு திரும்பி கொடுத்து, Take what you gave me. நீ கொடுத்ததே நீ திரும்பி வெச்சுக்கோ. I was thinking at least that is good. Today people don't even give back what the master gave. அது அட்லீஸ்ட் நல்லவரா இருக்கிறார். இன்னைக்கு எஜமானன் கொடுத்ததே ஜனங்கள் திரும்பி கொடுக்கவே மாட்டாங்க. So I thought the Lord will say, okay, parvalappa, at least you gave back, I'm very happy with you. அப்ப தேவன் சொல்வார், பரவாயில்லை, நீ நான் கொடுத்ததே நீ திரும்பி கொடுத்துட்டியே, அது போதும். No, that's not what the master said. அது எஜமானன் அப்படி சொல்லவில்லை. He called him a wicked servant. பொல்லாத ஊழியக்காரன் என்று சொன்னார். Wicked servant? துன்மார்க்க ஊழியக்காரன். But when you take the master's goods ஆனா எஜமானனுடைய சொத்தை எடுத்து and do nothing with it, அதோட நீங்கள் எதுவுமே செய்யாமல் இருந்தால் in the eyes of the master, எஜமானனுடைய பார்வைக்கு we are wicked. நாங்க துன்மார்க்கர்கள். I hope this will shake us to do something for Jesus. இது இயேசுக்காக ஏதோ ஒன்று செய்யறதுக்காக நம்மள அதை அசைக்கும் என்று நான் நினைக்கிறேன். The Lord said to the other two, அந்த மற்ற 2 பேர் இடத்துல கர்த்தர் சொன்னார், good and faithful. நன்றாகவும் உண்மையான ஊழியக்காரன். See, it is not about I love you Lord there, it's about faithfulness. இங்கே கர்த்தாவே நான் உன்னை நேசிக்கிறேன் என்றல்ல, நம்மளுடைய உண்மையானது அங்கே காணப்பட See, it's very வேண்டும். easy to sing I love you Lord and I lift my voice. It's easy to sing those songs. அந்த பாடல்களை பாட நான் உன்னை நேசிக்கிறேன், கையை உயர்த்துகிறேன் பாடுகிறது ரொம்ப சுலபமா. I surrender all, very easy. நான் உன்னை எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிறேன் என்று அது சுலபமா இருக்கு. That's why the kingdom message starts with the word repent. அதனால்தான் ராஜ்யத்தினுடைய செய்தி எனது மனம் திரும்பு. Repent, change your mind. உன்னுடைய சிந்தனையை மாத்திக்கொள். It's not coming and crying and going back and living the same lifestyle. ஏதோ வந்து அழுது மறுபடியும் போய் அதே வாழ்க்கை வாழ்கிறது அப்படி அல்ல. It's a change of life. அது வாழ்க்கையை மாற்ற வேண்டும். Enter into the joy of the Lord. கர்த்தருடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி. Do you want to hear that from the Lord? You please tell me and make up your mind this morning. அது நீங்க கர்த்தரிடத்தை கேட்க விரும்புகிறீர்களா? அப்ப இப்பொழுது நீங்கள் முடிவு எடுத்துக்கொள்ளுங்கள். Today you are kingdom people. Heaven depends on you. இன்னைக்கு நாம் ராஜ்யத்தினுடைய ஜனங்கள், பரலோகம் நம்மளை பார்த்து நம்மளே சாய்ந்திருக்கிறது. What are you doing to influence your neighborhood? நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் தொடுகிறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? If you're a student, your colleagues next to you must feel that kingdom influence. அத நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும் உங்களுடைய நண்பர்களும் உங்க கிளாஸ்ல இருக்கிறவர்களும் ஏதோ ஒன்று உங்களுக்கு குறித்து அவங்களை உணர வேண்டும். Through your lips, நம்முடைய உதடுனாலும், through your life, நம்முடைய வாழ்க்கையினாலும். and the kingdom of God will be proud of you. அப்ப தேவனுடைய ராஜ்யம் நம்மளை குறித்து பெருமை